சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் கனமழையுடனான வானிலை, மலையக மக்களுக்கு எச்சரிக்கை. யாழ் சிறைச்சாலை திணைக்களம் தொடர்பில் குற்றம் சுமத்திய பெண், காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு. பாதாள குழுக்களுக்கு இடையே தொடரும் மோதல், தெஹிவளையில் ஒருவர் சுட்டுக்கொலை. வடக்கின் கடல் வளத்தை திட்டமிட்டு அளிக்கும் ஸ்ரீலங்கா கடற்படை, இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு ஆதரவாக செயற்படுவதாகவும் குற்றச்சாட்டு. கோவாவில் இடம்பெற்ற தீ விபத்து, 23 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் இன்றிலிருந்து எதிர்வரும் 14ஆம் தேதி வரை பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் பேராசிரியரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். குறிப்பாக மலையக பகுதி மக்கள் மண்சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பது சிறந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம்பல் நிலை இன்றைய தினம் உருவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் புவியியல் பேராசிரியரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக மத்திய மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம் போன்றவற்றின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மிக முக்கியமான மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், மேல் மாகாணம், சப்ரகமுவ மாகாணம் போன்ற ஏனைய பகுதிகளை விட அதிக மழையை பெறும் வாய்ப்புள்ளன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மலையக பகுதி மக்கள் மேலும் சில நாட்கள் மண்சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தத்திலிருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பதுதான் சிறந்தது எனவும் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். கனமழை கிடைக்கும் என்பதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளிலும் குளங்கள் வான்பாயும் பகுதிகளுக்கு அண்மித்தும் ஆறுகளுக்கு அண்மித்தும் உள்ள மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 618 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தங்களால் 209 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் நேற்றைய தினம் மாலை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலவிய சீரற்ற வானிலையால் நாட்டில் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 5,83,030 குடும்பங்களைச் சேர்ந்த 20,78,436 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 29,874 குடும்பங்களைச் சேர்ந்த 1,124 பேர் 990 பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. 4,071 வீடுகள் முழுமையாகவும் 71,121 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் நிலவிய சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பான விவரங்களை பதிவு செய்வதற்கும் தப்பியுள்ள கால்நடைகளுக்கு தேவையான அவசர சிகிச்சைகளை வழங்குவதற்குமான விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பாக பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கென மாவட்ட ரீதியாக தொலைபேசி இலக்கங்களை வடக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி எஸ். வசீகரன் வெளியிட்டுள்ளார். கால்நடை வளர்ப்பவர்கள் தமது அவசர தேவைகளுக்கு பின்வரும் உத்தியோகத்தர்களை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கான சிகிச்சைகளை துரிதப்படுத்தவும், இழப்பீடு மதிப்பீடுகள் மற்றும் தரவு சேகரிப்பு நடவடிக்கைகளை இலக்குப்படுத்தவும் இந்த இலக்கங்களை பயன்படுத்துமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தம் காரணமாக 4 பிரதேச செயலகங்களுக்கும் 277 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எங்களுடைய மாவட்டத்திலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக எங்களுடைய மாவட்டத்திலே 8,873 குடும்பங்கள் பாதிப்படைந்திருந்தனர். இந்த 8,773 குடும்பங்களிலே குறிப்பிட்ட சில குடும்பங்கள் பொது இடங்களிலும் ஏனையோர் உறவினர் நண்பர் வீடுகளிலும் தங்கியிருந்தனர். தற்போது இந்த நடைமுறை நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டு மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று இயல்பு வாழ்க்கைக்கு படிப்படியாக திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த மக்களுக்கான
அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற உதவி திட்டங்களை விரைவுபடுத்தி வழங்கும் முகமாக முதலாவதாக கண்டாவளை பிரதேச செயல பிரிவிலே மக்கள் தங்களுடைய வீடுகளை வெள்ள நீர் புகுந்த வீடுகளை மீள புதுப்பிப்பதற்காக 25,000 ரூபாய் கொடுப்பனவு தற்போது 2,153 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் 4 பிரதேச செயல பிரிவுகளிலும் இந்த மீள திரும்பிய மக்களுக்கான உலர் உணவு விநியோகம் கிட்டத்தட்ட 50% தாண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திற்கு இந்த வெள்ள அனர்த்தத்துக்காக 277 மில்லியன் இதுவரை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த செலவுகளை மேற்கொள்வதற்காக. இதற்கு அப்பால் எங்களுடைய மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக அன்னளவாக 500 மாடுகளும் 300 ஆடுகளும் இறந்திருக்கின்றன. சிறைச்சாலை திணைக்களம் தொடர்பில் அவதூறு ஏற்படுத்தி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் என தெரிவித்து பெண்ணொருவருக்கு எதிராக யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்தில் யாழ் சிறைச்சாலை அதிகாரிகளினால் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் கசிப்பு தொடர்பான நீதிமன்ற பிடியாணை மூலம் கைது செய்யப்பட்டு 30 வயதுடைய நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கைதியின் சகோதரி யாழ்ப்பாணத்தில் அவரால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஊடகவியலாளர் சந்திப்பில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலை தொடர்பில் அவதூறு பரப்பும் வகையில் கருத்து தெரிவித்திருந்த குற்றச்சாட்டிலேயே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ் சிறைச்சாலை அதிகாரிகளினால் யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்தில் நேற்றைய தினம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் 7ஆம் தேதி கசிப்புடன் தொடர்புடைய வழக்கு ஒன்றிற்காக சிவராமலிங்கம் தர்ஷன் என்ற நபர் புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்க முல்லைத்தீவு நீதிமன்றத்தால் இரவு 10:20 மணியளவில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். சிறைச்சாலையின் உள்ளே அனுமதிக்க முற்பட்ட போது குறித்த நபர் வலிப்பு காரணமாக நிலத்தில் விழுந்துள்ளார். அவர் சக கைதிகளால் காப்பாற்றப்பட்டு சிறைச்சாலை வைத்தியசாலையில் முதலுதவி அளிக்கப்பட்டு சிறைச்சாலை வாகனம் மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். பின்னர் 9ஆம் தேதி சிகிச்சை முடிந்து வைத்தியசாலையில் இருந்து சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் மறுநாள் 10ஆம் தேதி காலை 7 மணியளவில் நோய் உபாதைக்குள்ளாகி நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தற்போது கோமா நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அவரது சகோதரி முன்னுக்கு பின்னர் முரணான தகவல்கள் மூலம் முதலில் காவல்துறையினர் தாக்கியதாகவும் சிறைச்சாலையில் தாக்கியதாகவும் ஊடகங்களுக்கு கருத்து கூறியுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன ஸ்ரீலங்கா கடற்படையினரை தேட ஆர்வம் காட்ட ஸ்ரீலங்கா கடற்படை இந்தியன் இழுவை மடிப்படகுகளை கைது செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை என பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் அலஸ்டன் குற்றம் சாட்டியுள்ளார். வடக்கின் கடல் வளத்தை திட்டமிட்டு அளிப்பதற்கான நடவடிக்கையில் ஸ்ரீலங்கா கடற்படை ஈடுபடுவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். 5ஆம் தேதி 10 மணி அளவில் இந்திய இழுவப்படகு எங்கட கடலில் உள்ள அஸ்தூரி 1 கிலோமீட்டர் தூரத்தில் இழுவப்படை தொழிற்சிகள் இருக்கிறாங்க. நாங்கள் கரையன்ட்டு பார்க்கல எங்களுக்கு ஆட்கள் எல்லாம் அப்படியே நல்ல விட அப்படியே தெரியுது சொல்லிச்சுன்னா அவ்வளவு கரையை நேவி டோரா இரவால நிற்கிறான். அந்த இழுவப்படை படகை கைது செய்யணும் அந்த சிந்தனை எதுக்குமே இல்லை. எல்லாரும் சேர்ந்து தான் எங்கட வளங்களை அழிக்கிறதுக்கு சொல்லியே இந்த திட்டமிட்ட செயற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த டோராவை இந்த இழுவமடை பழக பிடிக்கணும் சொன்னா டோராவுக்கு பெரிய வேலை இல்லை. என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்ப ஒரு 3-4 நாளைக்கு முன்னம் எங்களை சொன்னிக்குள்ள கடற்பரப்பில் காணாமல் போன 5 கடற்படை வீரர்களை தேடி திருவண்ணாமலையிலிருந்து எத்தனையோ படங்கள் வந்தது, எத்தனையோ கேள்வி வந்தது. ஆனா இப்ப எங்கட வளங்களை அழைக்கிற டோரா இந்த இழுவமடை படகுகளை பிடிக்கிறதுக்கு ஒரு முன்வரையில் திட்டமிட்ட சதி என்ற நாங்கள் பெறவில்லாத மற்றபடி இது இந்திய படகு இழுவப்படை படகு சும்மா செய்யல திட்டமிட்ட எங்கட வளங்களை அழிக்கிறதுக்காண்டி எல்லாரும் சேர்ந்து எங்கட அரசாங்கம் சேர்ந்துதான் எங்கட இனத்தையும் எங்கட வளத்தையும் படிச்சு கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நாங்கள் எத்தனையோ முறையிட்டும் இதுக்கு எந்த தீர்வுகளே கிடைக்கல. இதால எங்கட மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, எங்களோட குடும்பங்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப வெள்ள நிவாரணம் சொல்லி எவ்வளவு நிதி உதவிகள் செய்திருக்கிறார்கள். எங்கட மக்களுக்கு எந்த விதமான உதவிகளும் இல்லை. இது இந்த நிதியில கூட எவ்வளவு உதவி செய்யல எங்கட மக்களுக்கு. எங்களோட மக்களை எவ்வளவு வளங்கள் எங்கட தொழில் எவ்வளவு அடைஞ்சு போய்கிட்டு நேற்று முன்தினம் கூடி எத்தனையோ பேருக்கு வலைகள் இல்லை, எல்லாம் வெறுமடிப்படாத இழுத்து சேதமாக்கப்பட்டிருக்கு. அப்ப இது சம்பந்தமா நாங்க கதைக்க போனால், ஆனால் நேவியில கதைக்க போனால் நாங்கள் எங்களை தான் குற்றவாளி ஆக்குறாரு. இது சம்பந்தமாக நாங்கள் மேலிடத்துக்கு எத்தனையோ தர அறிவிச்சிருக்கிறோம். எந்த விதமான செயற்பாடும் எந்த விதமான முன்னேற்றமும் எங்களுக்கு தென்படையும். கொழும்பு தெஹிவளை யோக்வாடஸ் விளையாட்டரங்கிற்கு அருகில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்தவர் களுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. 2 பாதாள குழுக்களுக்கு இடையில் காணப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் தெஹிவளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். புத்தளம் கற்பட்டி பகுதியில் மீட்கப்பட்ட போதைப்பொருள் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கற்பட்டி இப்பன்தீவு கடற்பரப்பில் கடந்த 5ஆம் திகதி கடற்படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது 63.5 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளும் 14.5 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் மீட்கப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த சுற்றிவளைப்பின் போது போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே போதைப் பொருளை நாட்டிலிருந்து ஒழிக்கும் நடவடிக்கையின் கீழ் கடந்த காலப்பகுதியில் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் 35,000க்கும் அதிகமான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் அசோக தர்மரத்ன தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள சுற்றுலா மாநிலமான கோவாவில் உள்ள ஒரு இரவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 23 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்களில் 4 பேர் சுற்றுலா பயணிகள் என தெரிவிக்கப்படுகின்றது. கோவாவில் நேற்று நள்ளிரவில் ஆர்பூரா பகுதியில் இந்த சம்பவம் நடந்ததாக கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் இன்று அதிகாலை தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இன்று கோவாவில் உள்ள நம் அனைவரும் மிக வேதனையான நாள். ஆர்பூராவில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து 23 பேரின் உயிரை பறித்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். தீ விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் இதுகுறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக சாவந்த் தெரிவித்துள்ளார். தீ விபத்துக்கான சரியான காரணம் குறித்தும் தீயணைப்பு பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் கட்டிட விதிகள் பின்பற்றப்பட்டதா என்பது குறித்தும் இந்த விசாரணை மூலம் ஆய்வு செய்யப்படும் என்று அவர் கூறினார். இதற்கு பொறுப்பானவர்களுக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். பிரபலமான சுற்றுலா தலமான கோவா இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. நேற்று ஏற்பட்ட தீ விபத்து சிலிண்டர் வெடிப்பால் ஏற்பட்டதாகவும் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலும் விடுதியின் சமையலறை ஊழியர்கள் என்றும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் கனமழையுடனான வானிலை, மலையக மக்களுக்கு எச்சரிக்கை. யாழ் சிறைச்சாலை திணைக்களம் தொடர்பில் குற்றம் சுமத்திய பெண், காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு. பாதாள குழுக்களுக்கு இடையே தொடரும் மோதல், தெஹிவளையில் ஒருவர் சுட்டுக்கொலை. வடக்கின் கடல் வளத்தை திட்டமிட்டு அளிக்கும் ஸ்ரீலங்கா கடற்படை, இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு ஆதரவாக செயற்படுவதாகவும் குற்றச்சாட்டு. கோவாவில் இடம்பெற்ற தீ விபத்து, 23 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.